வணக்கம். இன்று கல்வி அதிகாரத்தின் 5வது குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். கல்வி என்ற மிகப்பெரிய ஆயுதம், சொத்து, பெருமைகளுக்கு நம்மை உட்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் கிடையாது. மிகச்சிறந்த கல்வி மானாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய அறிவை பலரும் பாராட்டுவார்கள் என்பதில் கொஞ்சமும் சந்தேகமே கிடையாது. கல்வி அறிவு இல்லைன்னா நம்மெல்லாம் அறிவு குறைந்த ஏழை அல்லது வறியவர்களாகத்தான் இருக்க முடியும். அறிவில் மிகச்சிறந்த ஆசான்கள், குருமார்கள், ஆசிரியர்கள் அனைவரும் தமக்கு தெரிந்த அத்துணை கருத்துக்களையும் மாணாக்கர்களிடம் கொடுப்பதற்காக இருப்பார்கள். இந்த மாணவன் இதில் சிறந்து விளங்குவான் என்றால் ஒரு குருவானவர் அவனை அறிந்து அதற்கு ஏற்ப அவனுக்கு பக்குவமாக அந்த பாடங்களை பயிற்றுவித்து அவனை மேலேற்றி விடுவார். கல்வியில் சிறந்தவனாக அவனை மாற்றி விடுவார். அப்போது அந்த மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு மிகப்பெரிய செல்வந்தனிடம் இல்லாத வறியவர்கள் தமக்கு வேண்டிய பொருட்களுக்காக ஏங்கி நின்று கையேந்தி வாங்குகிறார்கள் அல்லவா பொருட்களை, அதுபோல கல்வி எனும் செல்வத்தை பெறுவதற்காக வருந்தி நின்று ஆசானிடமிருந்து அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருப்பவன் மிகச்சிறந்த கல்வியாளனாக இருப்பான். ஆசிரியரை மதிக்காமல் அவர் கூறும் கருத்துக்களை ஏற்காமல் இருக்கக்கூடிய படிக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத மாணவர்கள் கடையர் என்றார். கடைநிலையில், வாழ்க்கையின் கடைநிலையைத்தான் அடைய முடியும் என்கிறது இந்த குறள். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார். கற்றறிந்து இருந்தால் கூட நம்மை விட மிகச்சிறந்த அறிவாளிகள் பேசும் பொழுது அந்த செய்திகளை நாம் ஒரு வறியவன் போல நின்று அவர்களிடமிருந்து கையேந்தி பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பெற்றுக்கொண்ட அந்த கல்வியானது நமது மனதில் நினைக்கும், நமது மூளையின் சப்கான்ஷியஸ் என்று சொல்லக்கூடிய பகுதியில் பதியும். அந்த பதிவுகள் நம்மை வாழ்வில் முன்னேற்றும். எதையுமே கவனிக்க மாட்டாங்க. சில மாணவர்கள், நம்ம ஒரு மிகச்சிறந்த சொற்பொழிவாளரை கொண்டு போய் நிறுத்தி மீட்டிங் போடுவோம், அந்த கூட்டத்தை கவனிக்காமல் செல்ஃபோன் நோண்டிட்டு இருப்பான் ஒரு தருதலை. அது எங்கேயாவது உருப்படுமா? அது கடைநிலையில் தான் இருக்கும், வாழ்க்கையின் கடைநிலையில் தான் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, உன்னிப்பாக அவர் கூறக்கூடிய செய்திகளை கவனிப்பார்கள். இதுதான் உலகம். எப்பொழுது மிகச்சிறந்த ஆசான்களின் கல்வி அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உந்துதலோடு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்து அவரிடமிருந்து அந்த செல்வத்தை பெற்றுக்கொண்டால் நாம் வாழ்வில் சிறக்கலாம். ஆசிரியர்களை, குருமார்களை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி செல்லக்கூடிய அவர்கள் அனைவரும் வாழ்வின் கடைநிலையில் மட்டுமே இருக்க முடியுமே தவிர ஒரு நாளும் உயர முடியாது. இந்த மாதிரி உயர முடியாத அவர்கள் கல்லாதவர்கள் என்று வள்ளுவர் எடுத்து காட்டுகிறார். நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.